விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் உருவாகி வருகிறது. வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகி உள்ள இந்த படத்தில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் விஜய் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய காட்சிகளை முடித்து கொடுத்து விட்டார். அதை அடுத்து தற்போது ஜெயராம் நடிக்கும் காட்சிகளை படமாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடைபெற்று வந்த நிலையில் புது பிரச்சனை ஒன்றில் முளைத்திருக்கிறது. அதாவது அங்கு படப்பிடிப்பு நடத்துவதற்கு படக்குழு சார்பில் முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட காட்சியில் வெடிப்பொருட்கள் பயன்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதி பெறவில்லை என கூறுகின்றனர். பொதுவாக விஜய் படங்களில் அதிரடி சண்டை காட்சிகள் இடம்பெறும். அதேபோல் வெங்கட் பிரபு இதுவரை இல்லாத அளவுக்கு காட்சிகளை படமாக்கி வருகிறார். அதன்படி பாண்டிச்சேரியில் பல இடங்களில் இரவு நேரத்தில் சண்டை காட்சிகளை படமாக்கப்பட்டு வந்தது. அதில் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த சத்தம் சுற்றி இருந்தவர்களை அதிர்வடைய வைத்திருக்கிறது. இதை அடுத்து படக்குழுவினர் மேல் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி கலெக்டர் குலத்துங்கன் நோட்டீஸ் விட்டுள்ளார். இதற்கு முறையான விளக்கம் அளித்தால்தான் மீண்டும் படப்பிடிப்பு தொடரும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கான வேலைகளும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதாவது புதுச்சேரி விஜயின் வலது கையான புஸ்லி ஆனந்தின் ஏரியா என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் அம்மாநில முதல்வரை விஜய் சந்தித்து பேசிய நிகழ்வுகளும் நடந்துள்ளது. இதனால் இந்த பிரச்சனை பெரிதாகாமல் சமூகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வெங்கட் பிரபுவின் அஜாக்கிரதையால் விஜய் இப்போது இதில் தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படத்திற்கு பிறகு விஜய் தளபதி 69 படப்பிடிப்பில் பங்கேற்க உள்ளார். இந்த படத்தை வினோத் இயக்குவார் என்று கூறப்பட்ட நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர இருக்கிறது. இந்த வருடம் இறுதிக்குள் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவர் அடுத்த வருட தொடக்கத்தில் தன்னுடைய மக்கள் பணியை ஆரம்பிக்க முடியும். அதனாலேயோ விஜய் இப்போது ரெஸ்ட் என்பதே இல்லாமல் நடித்து முடித்து கொடுத்து வருகிறார்.